யோவான் ஸ்நானன். அதிகாரம் 1. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ, நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டிக்கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். அவன், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். சுவிசேஷத்தின் ஆரம்பம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். மார்க்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். சுவிசேஷம் என்பதற்கு நல்ல வார்த்தை என்று பொருள். சுவிசேஷத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளையும் நாம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் நற்செய்தியாகும். மார்க்கு எழுதியது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வம்ச வரலாறு இயேசு கிறிஸ்துவுக்கு ஓர் முன்னுரை மாத்திரமே ஆகும். மார்க்கு இந்த சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நேரடியாகவே விளக்குகிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். இந்த சத்தியமே சுவிசேஷத்திற்கு ஆதாரம். இந்த உபதேசத்தின் அடிப்படையிலேயே சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்னும் சத்தியத்தை நிரூபிப்பதற்காகவும் விவரிப்பதற்காகவும் மார்க்கு இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். சுவிசேஷம் என்னும் வார்த்தைக்கு நற்செய்தி என்று பொருள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அது கூறும் நற்செய்திக்கு மட்டுமே நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். மார்க்கு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு எழுதப்படவில்லை. யோவானை பற்றியும் இயேசுவை பற்றியும் பல காரியங்களை மார்க்கு எழுதவில்லை. மத்தேயு, லூக்கா ஆகிய சுவிசேஷங்களில் நாம் வாசிக்கும் பல விஷயங்கள் மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் இல்லை. இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஊழியக்காரராக இந்த சுவிசேஷத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார். ஊழியக்காரரின் வம்ச வரலாற்றை யாருமே கூறுவதில்லை. என் தூதன், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வசதிக்காக இவற்றை 2 ஏற்பாடுகளாக வெவ்வேறாக பிரித்தாலும் இவை இரண்டிலுமே தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகளே எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கும் சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாகவே புதிய ஏற்பாட்டு சம்பவங்கள் நடைபெறுகின்றன. யூதர்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்று நம்புகிறார்கள். ஆகையினால் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு யூதர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நம்முடைய விசுவாசம் பழைய ஏற்பாட்டின் மூலமாகவும் புதிய ஏற்பாட்டின் மூலமாகவும் உறுதி பண்ணப்படுகிறது. ஏசாயா, மல்கியா ஆகிய 2 தீர்க்கதரிசிகளும் கூறிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை மார்க்கு இந்த சுவிசேஷத்தில் இங்கு பயன்படுத்துகிறார். இவ்விரண்டு தீர்க்கதரிசிகளுமே இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பத்தை பற்றி தீர்க்க தரிசனமாக கூறியிருக்கிறார்கள். யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஆரம்பமாகிறது. யோவான் ஸ்நானனை பற்றி மல்கியா தீர்க்கதரிசி தெளிவாக முன்னறிவித்திருக்கிறார். இதோ, நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர்
தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 3:1. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை மார்க்குவும் இங்கு மேற்கோளாக கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவும் மல்கியாவின் தீர்க்க தரிசன வார்த்தையை அங்கீகரிக்கிறார். யோவான் ஸ்நானனை பற்றி குறிப்பிடுவதற்கு மல்கியாவின் தீர்க்க தரிசன வார்த்தையை இயேசுவும் மேற்கோளாக குறிப்பிட்டிருக்கிறார். யோவான் ஸ்நானன் தேவனுடைய தூதன், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக அனுப்பப்பட்டவன். சத்தம்: கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் ஏசாயா தீர்க்கதரிசியும் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பத்தை தன்னுடைய தீர்க்க தரிசனத்தின் மூலமாக முன்னறிவித்திருக்கிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஏசாயா 40:3-5 வரை. மத்தேயுவும் யோவான் ஸ்நானனை குறிப்பதற்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். யோவான் ஸ்நானனுடைய காலத்தில் உலகம் சீர்கெட்டு போயிற்று, துன்மார்க்கம் மிகுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகையினால் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவது அவசியமாயிற்று. இந்த ஊழியம் யோவான் ஸ்நானனிடம் பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தமது குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பும்போது இந்த உலகத்தின் மீது கரிசனையோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அவருக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணி கிறிஸ்துவின் ஊழியத்தை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக பள்ளமெல்லாம் உயர்த்தப்படுகிறது, சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்படுகிறது, கோணலானது செவ்வையாக்கப்படுகிறது, கரடு முரடானவை சமமாக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு வனாந்திரத்திலே பாதைகள் செம்மை பண்ணப்படுகிறது. எகிப்து தேசத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு கானான் தேசத்திற்கு போன இஸ்ரவேல் புத்திரர்கள் வனாந்திரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணினார்கள். அதுபோல பரலோகத்திற்கு போக விரும்பும் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து இருக்கும் இந்த வனாந்திரத்தின் வழியாக பிரயாணம் மேற்கொள்ள வேண்டும். இக்காலத்தில் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுமாறு அனுப்பப்பட்டிருக்கிறவர்கள் வனாந்திரத்தை போன்ற ஸ்தலங்களில் இருக்கிறார்கள். வனாந்திரத்தில் மெதுவாக பேசுவதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சத்தம் உயர வேண்டும். யோவான் ஸ்நானன் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தமாக இருந்தான். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நாமும் சுவிசேஷத்தை சத்தமிட்டு கூற வேண்டும். ஞானஸ்நானமும் பிரசங்கமும். புதிய ஏற்பாடு இங்கு ஆரம்பமாகிறது. யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஆரம்பமாயிற்று. யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுத்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற செய்தியை பிரசங்கம் பண்ணியது சுவிசேஷத்தின் ஆரம்பமாகும். யோவான் ஸ்நானன் வனாந்திரத்தில் மிகவும் எளிமையாக ஜீவிக்கிறான். இது சுவிசேஷ ஊழியத்தின் ஆரம்பம். சுயத்தை வெறுத்து மாம்சத்தை சிலுவையில் அறைந்து உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் யோவான் ஸ்நானன் வனாந்திரத்தில் தனிமையாக இருக்கிறான். நமது மாம்சத்தையும் உலகத்தின் ஆசா பாசங்களையும் விட்டு எந்த அளவிற்கு அதிகமாக விலகி ஜீவிக்கிறோமோ அந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்துவோடு நாமும் நெருக்கமாக ஜீவிக்கலாம். யோவான் ஸ்நானனுடைய ஞான ஸ்நானத்திலும் உபதேசத்திலும் சுவிசேஷத்தின் நியமனங்கள் ஆரம்பமாகிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணுகிறான். இதுவே சுவிசேஷத்தின் பிரதான செய்தியாகும். பாவ மன்னிப்போடு சேர்ந்து மனம் திரும்புதலை குறித்தும் யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணுகிறான். ஜனங்களுடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய ஜீவியம் மாற்றம் அடைய வேண்டும். யோவான் ஸ்நானன் தன்னுடைய பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறான். அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்றும் அவர் விரைவாக வர வேண்டும் என்றும் யோவான் ஸ்நானன் ஜனங்களுக்கு அறிவிக்கிறான். இயேசு கிறிஸ்து தன்னிலும் வல்லவர் என்றும் அவர் தனக்கு பின்னாக வருகிறவர் என்றும் அவர் தன்னைவிட பெரியவர் என்றும் யோவான் ஸ்நானன் சாட்சியாக அறிவிக்கிறான். அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் தான் பாத்திரவான் அல்ல என்று கூறி யோவான் ஸ்நானன் தன்னை மிகவும் தாழ்த்துகிறான். இயேசு கிறிஸ்து மிகுந்த வல்லமையோடு வரப்போகிறார். யோவான் ஸ்நானன் ஜனங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறான்.
இயேசு கிறிஸ்துவோ ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனுக்கு பின்னாக வந்தாலும் அவர் யோவான் ஸ்நானனை விட வல்லவர். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆவியானவரின் ஞானஸ்நானத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனுக்கு பின்பு வருகிறார். யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். ஞானஸ்நானம் பெறுவது என்பது யூத மார்க்கத்தில் ஒரு சம்பிரதாய சடங்காகும். புறஜாதி மார்க்கத்தை சேர்ந்த ஒருவர் யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்கு தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுப்பது வழக்கம். தங்களுடைய ஜீவியம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஞானஸ்நானம் அடையாளம். மனம் திரும்புதல் மூலமாகவும் பரிசுத்தமாக ஜீவிப்பதன் மூலமாகவும் ஒருவருடைய ஜீவியம் சுத்தமாகிறது. இவ்வாறு ஞானஸ்நானம் பெறுபவரை தேவனே சுத்திகரிக்கிறார் என்பது யூத மார்க்கத்தாரின் நம்பிக்கை. யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஏராளமான ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள். அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறார்கள். யோவான் ஸ்நானனால் அவர்கள் யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த சம்பவம் சுவிசேஷ சபையின் ஆரம்பமாகும். யோவான் ஸ்நானன் வனாந்திரத்தில் உள்ள யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் கொடுக்கிறான். இந்த வனாந்திரத்திற்கு யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் வருகிறார்கள். யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டு அவனுடைய சீஷர் ஆகிறார்கள். தங்களுடைய மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள். யோவானுடைய சீஷர் ஆகிறார்கள். இதற்கு அடையாளமாக அவனால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்கள். யோவானுடைய சீஷர்களில் அநேகர் இதற்கு பின்பு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஆனார்கள். அவர்கள் பல இடங்களுக்கும் சென்று கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். கடுகு விதையை போன்ற இந்த சிறிய கூட்டம் பிற்காலத்தில் ஒரு பெரிய மரத்தை போன்று திருச்சபை ஆயிற்று. தேசத்தார் அனைவரும் என்னும் வாக்கியம் எபிரேய வழக்குச் சொல் ஆகும். யூதேயா தேசத்தார் என்பது யூதேயா தேசத்தில் உள்ள பெரும்பான்மையான ஜனங்கள் என்று பொருள்படும். பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் தேவனுக்கு முன்பாக நமது பாவங்களை அறிக்கையிட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தில் விசுவாசம் வைத்து நமது பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிடும்போது அவர் நமது பாவங்களை மன்னிக்கிறார். மனுஷர் மனம் திரும்ப வேண்டும், பின்பு ஞானஸ்நானம் பெற வேண்டும். மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஆத்மாவை ஆயத்தப்படுத்துகிறது. தண்ணீர் ஞானஸ்நானம் கர்த்தரிடத்தில் பொருத்தனை பண்ணுவதும் ரட்சிப்பின் அடையாளமும் ஆகும். எபிரேய மொழியில் யோவான் என்னும் பெயருக்கு கர்த்தருடைய கிருபை அல்லது கர்த்தருடைய இரக்கம் என்று பொருள். இயேசு கிறிஸ்து கிருபையின் பரிபூரணத்தை தம்மோடு சுமந்து வந்தார். அவருடைய வழியை ஆயத்தம் பண்ணும் யோவானுடைய பெயரின் பொருளும் கர்த்தருடைய கிருபை என்பதே. பழங்காலத்தில் பாதரட்சை என்பது பாதத்தின் கீழ் இருக்கும் தோலும் அதை பாதத்தோடு கட்டியிருக்கும் வாருமேயாகும். பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்ப்பது என்பது ஒரு மாணவன் தன் ஆசிரியருக்கு காண்பிக்கும் மரியாதை.